Hello students, இன்னைக்கு நம்ம தி கிரேட் ரெபலியன் ஆஃப் 1857 அதாவது 1857ல் நடந்த கிரேட் ரெபலியனை பற்றி பார்க்குறோம். ஸோ இந்த ரெபலியன் நடக்கிறதுக்கான பேசிக் ஒரு 2 ரீசன்ஸ் இருந்துச்சு. அந்த ரீசன்ஸ்னால தான் இந்த கிரேட் ரெபலியன் அதாவது பெரும் புரட்சி அப்படின்னு ஒன்று நடந்துச்சு. அந்த 2 ரீசன்ஸ் என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த கிரேட் ரெபலியனுக்கான 2 ரீசன் என்ன அப்படின்னா, மொதல் ரீசன் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாரிசிலப்பு கொள்கை அப்படின்னு சொல்லி ஒன்று நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது முந்தைய காலத்தில் ராஜாக்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா அவங்க வேற ஒரு ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா அவங்க வேற ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கான ரைட்ஸ் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் என்ன ரூல் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஒரு ராஜாவுக்கு ஒரு ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா அவங்க வேறு எந்த குழந்தையும் தத்தெடுத்துக்க கூடாது. ஸோ அதுக்கு பதிலாக அவங்களோட கிங்டமே அந்த பிரிட்டிஷ்க்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் ரூல் கொண்டு வந்தாங்க. ஏன்னா அப்படி இருந்தால் தான் நிறைய கிங்டம் பிரிட்டிஷ்க்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் அந்த ரூல் கொண்டு வந்தாங்க. அதுக்கு பேர் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று செகண்ட் ரீசன் என்னென்னா, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்கிட்ட வேலை பார்ப்பாங்க இல்லையா நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ். ஸோ அவங்களெல்லாம் அவங்களோட ரிலீஜியஸ் மார்க்ஸை அவங்க நெத்தியில் வைக்கக்கூடாது அப்படின்னு ரூல் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க தலையில் இருந்த டர்பன்ஸுக்கு பதிலாக ரவுண்ட் ஹேட், ஒரு தொப்பி ஒன்று ரவுண்டாக ஒரு தொப்பி ஒன்று போடணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. நிறைய ட்ரெஸ் கோடு இது எல்லாமே கொண்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாமும் சோல்ஜர்ஸ் பிரிட்டிஷ்க்கு எதிராக ரிவால்வ் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன். ஸோ இதுக்கப்புறம் உள்ள ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னா, த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நியூ என்ஃபீல்ட் ரைஃபிள், அதாவது புது வகையான ரைஃபிள் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ புதுசாக அந்த துப்பாக்கி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த துப்பாக்கியில் அந்த குண்டை யார் லோட் பண்ணுவாங்க? சோல்ஜர்ஸ் தான் லோட் பண்ணுவாங்க இல்லையா. அந்த குண்டை அவங்க லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை கடிச்சு துப்பணும். பைட் அண்ட் ஆஃப்னு போட்டிருக்காங்க இல்லையா. பிஃபோர் லோடிங் அவங்க என்ன பண்ணணும், அதை கடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை உள்ளே போடுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த புல்லட் கவ் அண்ட் பிக் ஃபேட், அதாவது மாடு மற்றும் பன்றியோட கொழுப்புனால அதை கிரீஸ் பண்ணியிருப்பாங்க சரியா. அப்படின்னும் போது அந்த சோல்ஜர்ஸாக இருக்கிறவங்க யாராக இருப்பாங்க? முஸ்லிம்ஸாகவும் ஹிந்துஸாகவும் தான் இருப்பாங்க. ஹிந்துஸ் கவ் அதாவது மாடை தெய்வமாக வழிபடுறவங்க. முஸ்லிம்ஸுக்கு பிக்னாலே அவங்களுக்கு அது ஆகாது. அப்படின்னும் போது நம்ம சோல்ஜர்ஸ் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, இல்லை நாங்கள் இதை கடிச்சிட்டு எங்களால் அதில் லோட் பண்ண முடியாது, அது எங்களோட இதுக்கு எதிரானது, நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி இது பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதுவும் ஒரு ரீசன். அப்படிங்கும்போது என்னாச்சு, 29 மார்ச் அப்போ மங்கள் பாண்டே அப்படின்னு ஒரு சோல்ஜர் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட ஹையர் ஆஃபீஸர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள கொன்னுடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க, நிறைய பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் சேர்ந்து மங்கள் பாண்டேயை தூக்கில் போட்டுறாங்க. ஹேங்க்டு அப்படின்னா தூக்கில் போட்டுறாங்கன்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த ரிவால்ட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ இந்த வாரிசிலப்பு கொள்கை அதாவது டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ், அதுக்கப்புறம் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நியூ என்ஃபீல்ட் ரைஃபிள், இந்த 2ம் தான் இந்த கிரேட் ரெபலியனுக்கான மெயின் ரீசன் சரியா. அதுக்கப்புறம் பகதூர் ஷா ப்ரொக்ளைம்ட் ஆஸ் எம்பரர் ஆஃப் ஹிந்துஸ்தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாரும் சேர்ந்து 11 மே 1857 மீரட்லேருந்து ரெட் ஃபோர்ட் வரைக்கும், மீரட்லேருந்து ரெட் ஃபோர்ட் எங்கே இருக்குது, டெல்லி. ஸோ அது வரைக்கும் அவங்க மார்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. எதுக்காக மார்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, பகதூர் ஷா 2 அவங்களோட நியூ எம்பரராக அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸ் எல்லாருமே மீரட்லேருந்து ரெட் ஃபோர்ட் வரைக்கும் மார்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. ப்ராமினன்ட் ஃபைட்டர்ஸ் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ். ஸோ நம்ம ஆளுங்க யாரெல்லாம் பிரிட்டிஷ்க்கு எதிராக ரிவால்வ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, இதில் இந்த வாரிசிலப்பு கொள்கையினால் பாதிக்கப்பட்டது யாரெல்லாம்னா, நம்ம நானா சாஹிப். ஸோ அவர் கான்பூரை சேர்ந்தவர் சரியா, அவர் ஃபஸ்ட். அதுக்கப்புறம் யாருன்னா பேகம் ஹஸ்ரத் மஹால், அவர் லக்னோவை சேர்ந்தவர். அண்ட் தென் நம்ம ராணி லக்ஷ்மி பாய், ஸோ அவங்க ஜான்சியை சேர்ந்தவங்க. இவங்க 3 பேருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு, ராணி லக்ஷ்மி பாய்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அவங்களோட இறப்புக்கு முன்னாடி வரைக்கும் பிரிட்டிஷ்க்கு எதிராக அவங்களோட போராட்டத்தை அவங்க தொடர்ந்துட்டே தான் இருந்தாங்க.
அதுக்கப்புறம் இந்த ரிவால்ட்டை வந்து பிரிட்டிஷ் எப்படி சப்ரஸ் பண்ணாங்க அப்படின்னா ஹேங்கிங் த ரிபல்ஸ் இன் அ பப்ளிக் பிளேஸ். ரிபல்ஸ்னால் யாருன்னா கிளர்ச்சியாளர்கள், அதாவது பிரச்சனையை க்ரியேட் பண்ணவங்கன்னு சொல்லலாம். ஸோ அவங்கள வந்து இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் வச்சு தூக்கில் போடுறது, அது மட்டும் இல்லாமல் ப்ளோயிங் மியூட்டினியஸ் சிப்பாய்ஸ் ஃப்ரம் தி கன்ஸ். சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுறாங்க, சுட்டு கொள்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து அந்த ரிவால்ட்டை வந்து சப்ரஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, அடக்குமுறை பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த ரிவால்ட் என்ன ஆகுது, ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஏன்னா இதே மாதிரி ரிவால்ட் வந்து திரும்பி நடக்கக்கூடாது அப்படின்னா அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனில் அவங்க வந்து சேஞ்சஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஸோ என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணாங்கன்னா, அதாவது இதுக்கப்புறம் வந்து இந்தியாவை ரூல் பண்ணுறதுக்கு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு ஒன்று வேண்டாம். ஸோ அதுக்கு பதிலாக பொறுப்புகளை யார்கிட்ட கொடுத்துடலான்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா குவீன் விக்டோரியா கிட்ட பொறுப்பை கொடுத்துடலாம். ஸோ அவங்க ரூல் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இதுதான் வந்து அவங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் அவங்க கொண்டு வந்த ஃபஸ்ட்டு சேஞ்ச். சரியா? செகண்ட் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் இண்டியன்ஸ், அதாவது ஆர்மியில் வந்து இந்தியன்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட கவுண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா இப்போ அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்போது தானே அவங்க பிரிட்டிஷ்க்கு எதிராக போராட்டம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஆளுங்களை ரெடியூஸ் பண்ணிட்டோன்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் நினச்சாங்க. ஸோ இந்தியன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன்ஸ் வர் ரீஸ்ட்ரெயின் ஃப்ரம் ஹோல்டிங் இம்பார்ட்டன்ட் ரேங்க்ஸ் அண்ட் பொசிஷன். அதாவது நம்ம இந்தியன்ஸ் வந்து ஏதாவது முக்கியமான பதவியிலையோ அதிகாரத்திலையோ இருந்தாங்க அப்படின்னா அவங்கள அந்த அதிகாரத்திலிருந்து அவங்கக்கிட்ட இருந்து திரும்ப வாங்கிடுறது. ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸும் அவங்க கொண்டு வந்தாங்க. Peasant revolts under crown. ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இண்டிகோ ரிவால்ட் 1859 to 1860. ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கெலாம் வந்து டை, அதாவது சாயம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சிந்தட்டிக்காக ஆர்டிஃபிஷியலாக உள்ளது தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா நேச்சுரல் டைஸ் தான் யூஸ் பண்ணாங்க. சரியா? ஸோ இந்த இண்டிகோ அப்படின்றது என்னென்னா அதை வந்து நம்ம அவுரி செடி அப்படின்னு ஒரு செடியிலேருந்து கிடைக்கிற ஒரு சாயம் தான் நம்ம வந்து இண்டிகோ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதுக்காக நடந்த ரிவால்ட் தான் இண்டிகோ ரிவால்ட். சரியா? நம்ம பீசன்ஸ், அதாவது நம்ம ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து அந்த அவுரி செடியை தான் அவங்களோட நிலத்தில் அவங்க பயிரிட்டு விளைவிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் வந்து கட்டாயப்படுத்தினாங்க. அந்த அவுரி செடியை விளைவிக்கிறதுனால நம்ம ஃபார்மர்ஸுக்கு பெருசாக எந்த லாபமும் கிடையாது. சரியா? இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த நிலத்தில் அதை விளைவிக்கிறதுக்காக பிரிட்டிஷ் வந்து நம்ம ஃபார்மர்ஸ்க்கு ஒரு கேஷ் அட்வான்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. கேஷ் அட்வான்ஸ் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நிலம்னு ஒன்று அவங்க எடுக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த நிலத்துக்கு ஒரு ரெண்டோ இல்லை ஒரு குத்தகை தொகையோ ஏதோ ஒன்று கொடுக்கணும்ல. ஸோ அதுக்காக பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க, கேஷ் அட்வான்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. ஆனால் அதை நம்ம ஆளுங்க இன்ட்ரெஸ்ட்டோடு திரும்ப கொடுத்தாகணும். சரியா? அப்போ கேஷ் அட்வான்ஸ் கொடுக்குறாங்க, அதை இன்ட்ரெஸ்ட்டோடு திரும்ப கொடுக்கணும். சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா பீசன்ஸ் வந்து அந்த அவுரி செடியை அவங்க நிலத்தில் இது பண்ணி அதோட எண்டில் அதை கல்டிவேட் பண்ணி விளைவிச்சல் எல்லாம் பண்ணி முடிச்சிருப்பாங்க இல்லையா. முடிச்சதுக்கப்புறம் பிரிட்டிஷ்ட்டு அதை கொடுக்கும்போது அதுக்கு பதிலாக பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க, கம்மியான அமௌண்ட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. லோ ப்ரைஸ் தான் ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. சரியா? அப்படின்னும் போது அந்த லோ ப்ரைஸை வச்சு அவங்களால அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ண முடியுமா, இல்லைனா பிரிட்டிஷ்கிட்ட வாங்கின கேஷ் அட்வான்ஸை திருப்பி கொடுக்க முடியுமா? ஸோ அப்போ ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எங்கேயாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு டெப்ட் அப்படின்னா கடன். ஸோ அவங்களால என்ன பண்ண முடியாது, அந்த காசை திருப்பி கொடுக்க முடியாது. கொடுக்கணும்னா எங்கேயாச்சும் கடன் வாங்கணும். ஸோ இதுதான் வந்து ஃபார்மர்ஸோட மெயின் ப்ராப்ளம். இந்த இண்டிகோ ரிவால்ட் வந்து 1859 ஸ்டார்ட் ஆச்சு. அது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா பெங்கால்ஸ் நாடியா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற இடத்துல தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ரிவால்ட்டில் பார்த்தீங்கன்னா மென் அண்ட் விமன் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஹிந்து முஸ்லீம் ரெண்டு பேருமே வந்து ஒன்னாவே டுகெதர் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இண்டிகோ ரிவால்ட்னால நம்ம ஃபார்மர்ஸ் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத ஒரு இந்தியன் ஜேர்னலிஸ்ட் வந்து அவரோட ஒரு ஆர்டிக்கலில் எழுதியிருப்பார். அதோட பேர் என்னன்னா நில் தர்பன், அதாவது மிரர் ஆஃப் இண்டிகோ பை தீனபந்து மித்ரா. தீனபந்து மித்ரான்றவர் நில் தர்பன் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்காரு. அதோட அர்த்தம் என்னன்னா மிரர் ஆஃப் இண்டிகோ அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இண்டிகோ ரிவால்ட்னால இந்த பீப்புள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத அவர் அதில் இண்டிகேட் பண்ணியிருப்பார்.
அடுத்தது டெக்கான் ரியோட்ஸ் 1875. ஸோ இது எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா பூனா அப்படின்ற சூப்பா வில்லேஜ் நியர் பூனா. ஸோ பூனான்ற இடத்துல சூப்பான்ற வில்லேஜில் இந்த டெக்கன் ரியோட்ஸ் நடந்திருக்கு. யாருக்கு எதிராக நடந்திருக்கும் அப்படின்னா மணி லெண்டர்ஸ், அதாவது வட்டிக்கு பணம் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு எதிராக தான் இந்த ரிவால்ட் நடந்திருக்கு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ரிவால்ட்டாக நடந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா த ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இன் 1870 to 1885. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஒன்று ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. பட் அந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய அசோசியேஷன் இருந்தது. அது என்னெல்லாம்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன், மெட்ராஸ் மகாஜன சபா, பூனா சர்வாஜனிக் சபா, பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன், இது எல்லாமே வந்து இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த அசோசியேஷன்ஸ். இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் ரீசனாக இருந்தது இவர் தான், இந்த ஏஓ ஹியூம் அப்படின்றவர். சரியா? அதுக்கப்புறம் இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாருன்னா உமேஷ் சந்திர பானர்ஜி, அதாவது WC பானர்ஜின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ உமேஷ் சந்திர பானர்ஜி தான் இதோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட். இதோட ஃபர்ஸ்ட் செஷன், அதாவது முதல் கூட்டம் எங்கே நடந்துச்சு அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸோடது 28 டிசம்பர் 1885 நடந்துச்சு. அடுத்த ஹெட்டிங் என்னென்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். ஸோ பெங்காலை வந்து ரெண்டாக பிரிக்கிறது. எதுக்காக பெங்காலை ரெண்டாக பிரிக்கணும் அப்படின்னா இண்டிகோ ரிவால்ட் அப்படின்றது எங்கே நடந்துச்சு, நாடியா டிஸ்ட்ரிக்ட் பெங்காலில் நடந்துச்சு இல்லையா. ஸோ அங்கே வந்து ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் எல்லோரும் ஒன்றா இருந்தாங்கன்னா இதே மாதிரி பிரிட்டிஷ்க்கு எதிராக ரிவால்ட் பண்ணுவாங்கன்றதுக்காக பெங்காலை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. சரியா? எப்படி பிரிக்கணும் அப்படின்னா வெஸ்ட் பெங்காலை வந்து ஹிந்துஸ் இருக்கிற இடமாகவும் ஈஸ்ட் பெங்காலை முஸ்லிம்ஸ் இருக்கிற இடமாகவும் பிரிக்கணும். அப்படி பிரித்தாதான் அவங்க எல்லாரும் பிரிட்டிஷுக்கு எதிராக எந்த ஒரு ரிவால்ட்டும் அவங்க கிரியேட் பண்ண மாட்டாங்கன்றதுக்காக அதை பிரித்தாங்க. ஸோ லார்ட் கர்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஹிந்து முஸ்லீம் டிவைட், அதாவது ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு பிரித்து ஈஸ்ட் பெங்காலில் வந்து முஸ்லிம்ஸும் வெஸ்ட் பெங்காலில் ஹிந்துஸும் இருக்கிற மாதிரி பிரிச்சிடுறாரு. இந்த பெங்காலை வந்து எப்போ அஃபீஷியலாக பார்ட்டிஷன், அதாவது எப்போ வந்து அஃபீஷியலாக பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா 16 அக்டோபர் 1905. ஸோ அந்த நாளை என்ன பண்ணாங்க அப்படின்னா வாஸ் டிக்ளேர்ட் அஸ் அ டே ஆஃப் மவுனிங், அதாவது மவுனிங்னா ஒரு துக்க நாளாக வந்து அனுசரிச்சிருக்காங்க. அனுசரித்து என்ன பண்ணாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கங்கையில் குளிச்சுட்டு அப்படியே அந்த தெருக்களில் வந்து கல்கட்டாவோட தெருக்களில் வந்தே மாதரம் அப்படின்னு பாடிட்டே அவங்க வந்து நடந்து போயிருக்காங்க. ஸோ என்றைக்கு இந்த பெங்கால் வந்து ரெண்டாக பிரிக்கப்பட்டதோ அன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் அதே மாதிரி கங்காவில் குளிச்சுட்டு அவங்க அந்த கல்கட்டாவோட ஸ்ட்ரீட்டில் வந்து வந்தே மாதரம்னு பாடிட்டே நடந்து போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஹெட்டிங் அப்படின்னா பாய்காட் அண்ட் ஸ்வதேஷி மூமெண்ட் இன் பெங்கால் 1905 to 1911. ஸோ பாய்காட் அப்படின்னா என்னென்னா புறக்கணிக்கிறதுன்னு அர்த்தம். சரியா? அப்போ பிரிட்டிஷோட பொருட்கள் எல்லாத்தையும் புறக்கணிச்சிட்டு ஸ்வதேஷி மூமெண்ட் அப்படின்னா என்னென்னா நம்மளோட பொருட்களை உள்ளே கொண்டு வர்றது எங்கே, பெங்காலில். ஸோ இதுதான் வந்து பிரிட்டிஷுக்கு எதிராக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை முன்னேற்றிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு அடையாளம். ஸோ பாய்காட் ஆஃப் தி பிரிட்டிஷ் குட்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்வதேஷி மூமெண்ட். ஸோ இந்த ஸ்வதேஷி மூமெண்ட்டோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பாய்காட் ஆஃப் ஃபாரின் குட்ஸ். ஸோ வெளிநாட்டு பொருட்களை புறக்கணிக்கணும். பாய்காட் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், கோர்ட்ஸ், டைட்டில்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சர்வீசஸ். அதாவது பிரிட்டிஷ் நாடு அவங்களோட ஸ்கூல்ஸ், அவங்களோட காலேஜ், கோர்ட், அவங்களால கொடுக்கப்பட்ட ஹானர்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட சர்வீசஸ் எல்லாத்தையுமே வந்து புறக்கணிக்கணும். ஸோ அதுக்கு பதிலாக ஸ்வதேசி இண்டஸ்ட்ரீஸை வந்து நம்ம டெவலப் பண்ணணும். இதுதான் வந்து இந்த ஸ்வதேசி மூமெண்ட்டோட மெயின் மோட்டிவ். நெக்ஸ்ட் ஹெட்டிங் என்னென்னா மிலிட்டன்ட் நேஷ்னலிசம். ஸோ இந்த மிலிட்டன்ட் நேஷ்னலிசம் அப்படின்னா என்னென்னா தீவிர தேசியவாதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து லால் பால் பால் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். லால்னா என்னென்னா லாலா லஜ்பத் ராய், பால்னா பாலகங்காதர் திலக் அண்ட் பால்னா பிபின் சந்திரபால். ஸோ இவங்க 3 பேரும் தான் இந்த ஸ்வதேசி பீரியடோட ரொம்ப முக்கியமான ஒரு ஆட்கள் அப்படின்னு சொல்லலாம். லால் பால் பால் ட்ரையம்விரேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்வதேசி இயக்கத்தை பொறுத்தவரையில் சவுத் இந்தியாவில் இருக்கிற தூத்துக்குடின்னு வந்து இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அங்கே தான் வந்து ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. யார், V.O. சிதம்பரனார். நெக்ஸ்ட் ஹெட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் ரூல் மூமெண்ட், அதாவது தன்னாட்சி இயக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டை வந்து யார் வழி நடத்தி கொண்டு போனாங்க, யார் ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா திலக் அண்ட் அன்னி பெசன்ட். இவங்க 2 பேரும் தான்.
இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே படிச்சிருப்போம். அதாவது வேர்ல்டு வார் 1ல் வந்து இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு, இந்தியா வந்து ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நம்ம படிச்சிருப்போம். எதுக்காக இந்தியா வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ ஒருவேளை நம்ம பிரிட்டிஷுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அந்த வேர்ல்டு வாருக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து தன்னாட்சி அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க, அதாவது நம்மளை ஆட்சி பண்ணிக்கிற ஒரு உரிமையை கொடுப்பாங்கன்னு நம்பி தான் இந்தியா வந்து தன்னோட சப்போர்ட்டை வேர்ல்டு வார் 1ல் வந்து கொடுத்தாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த இது கிடைக்கல, அதாவது பிரிட்டிஷ் வந்து நம்மளுக்கு செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்ற ஒன்று வந்து நம்மளுக்கு கொடுக்கல. சரியா? ஸோ இந்த தன்னாட்சி இயக்கத்தோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ்கிட்ட இருந்து செல்ஃப் கவர்மெண்ட்டுன்ற ஒன்று நம்ம வாங்கணும், அதாவது நம்மளே ஆட்சி பண்ணிக்கிற உரிமையை வாங்கணும் அப்படின்றது தான் இதோட மெயின் மோட்டிவ். ஸோ பிரிட்டிஷ்கிட்ட இருந்து செல்ஃப் கவர்மெண்ட், அதாவது சுய ஆட்சி இல்லை தன்னாட்சின்னு சொல்லப்படுற செல்ஃப் கவர்மெண்ட்டுன்றதை நம்ம வாங்கணும் அப்படின்றது மெயின் ரீசன். ஸோ அதை வந்து எந்த ஒரு வயலன்ஸும் இல்லாமல் நான் வயலன்ஸில் நம்ம அஹிம்சை முறையில் நம்ம அவங்கக்கிட்ட இருந்து நம்மளோட கோலை நம்ம அச்சீவ் பண்ணிட்டு வரணும் அப்படின்றது தான் இதோட அப்ஜெக்டிவ். இந்த லக்னோ பேக்ட் 1916 என்ன ஆகுதுன்னா, அதாவது ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படின்னு ஒன்று நம்மளுக்கு வேணும், அதாவது செல்ஃப் கவர்மெண்ட் தன்னாட்சின்ற ஒன்று நம்மளுக்கு வேணும் அப்படின்னு காங்கிரஸும் முஸ்லீம் லீகும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை தான் வந்து லக்னோ பேக்ட் 1916. ஸோ பிரிட்டிஷோட ரெஸ்பான்ஸ், பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க அப்படின்னா 1919 மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் ரெஃபார்ம்ஸ் அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அது எதுக்கு அப்படின்னா, கிராஜுவல் ப்ரோக்ரஸ் ஆஃப் இந்தியா டுவர்ட்ஸ் செல்ஃப் கவர்மெண்ட், அதாவது இந்தியா வந்து இதுக்கப்புறம் தன்னாட்சி அதாவது சுய ஆட்சியை நோக்கி நகரலாம் அப்படின்ற ஒரு இதை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இது வந்து கவர்மெண்ட்டை எங்கே கொண்டு போச்சு அப்படின்னா ரவுலட் ஆக்ட். ஸோ இதுக்கப்புறம் இது கவர்மெண்ட்டை எங்கே கொண்டு போச்சு அப்படின்னா ரவுலட் ஆக்ட். அதாவது ரவுலட் ஆக்ட்னா என்னென்னா, ஆர்பிட்ரரி அரெஸ்ட் அண்ட் ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட், அதாவது எந்த ஒரு வார்னிங்கும் எதுவுமே இல்லாமல் பொதுமக்களை வந்து கைது பண்ணுறதும் அவங்களுக்காக கடுமையான தண்டனை வழங்குறதுமான ஒரு விஷயத்துக்கு தான் இது கூட்டிகிட்டு போச்சு. சரியா? இதோட இந்த லெசன் ஓவர்.